என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது திரு பாலு. இந்த தீர்ப்புல முக்கியமா அவங்க சொல்றது ஒரு 15% வழக்குகள் தான் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல முடிகிறது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே மீதி 85% வழக்குகளையும் பொய்யான வழக்குகள், பொய் புகார்கள், அந்த வழக்கை கொடுத்த பெண்கள் எல்லாமே கணவனை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு பொய்யா புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு நீதிமன்றம் வந்த மாதிரி தெரிகிறது. அப்படித்தான் நிலைமை இருக்கிறதா? அதாவது நீதிபதிகள் ஏதோ சாதாரணமாக அவர்களுடைய அந்த விவரங்களை வழங்கவில்லை. மத்திய கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லக்கூடிய அந்த ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த பதிவு. ஆவண காப்பகத்துல வரதட்சணை கொடுமையினால ஆண்டுக்கு 8000 பேர் இறக்குறாங்க பெண்கள் அப்படின்ற புகாரும் பட்டியலும் கூட தேசிய கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ பட்டியலில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தி சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள். எங்கேயோ இருக்கிற மாமியார் என்ன செஞ்சாங்க என்று கேட்கிறார்கள் என்று சொன்னார்களே, அதுவும் நடக்கிறது. இங்கே மருமகளாக வந்தவள் தன் வீட்டை சார்ந்தவர்கள் வருகின்ற பொழுது கவனிப்பதும் அந்த வீட்டில் இருப்பவர்களை கவனிப்பதும் வேறு விதமாக இருக்கிறது. என் தாயை நன்றாக பார்த்துக்கொள் என்று பலமுறை மனைவிடம் சொல்லி அவர்கள் செய்யாத சூழலில் இருவரையும் சேர்த்து வாழ வேண்டுமே என்று கணவன் படக்கூடிய வேதனையும் இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழுமையாக அவருடைய கருத்தை தூக்கி எறிந்து கூடக்கூடிய செய்திகள் அல்ல. ஆனால் அதையும் தாண்டி ஒரு குடும்பம் என்கிற கட்டமைப்பை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளை இது போன்ற வழக்குகள் திடீரென்று உணர்ச்சியின் அடிப்படையில் கொடுத்து காவல்துறைக்கு வரக்கூடியதன் காரணமாக அது நிகழ்ந்துவிடக் கூடாது. எனவே நிதானத்தோடு அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒருவருடைய கருவை கலைப்பதற்கான முயற்சியை தாய் தந்தை ஈடுபட்டார்கள், ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் என்ற புகார்கள் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதோ வாய் வழியாக என்னை திட்டிவிட்டார் என்று சொன்னால் திட்டினாரா, எதற்காக திட்டினார், எந்த அடிப்படையில் திட்டினார், இதெல்லாம் அதற்கு பிறகு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள். எனவே நான் ஏதோ ஒன்றுமே நடைபெறவில்லை தமிழ்நாட்டில், எனது கருத்து அது அல்ல. இன்றைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வரதட்சணை இருக்கிறது. எளிமையாக சில சொற்களால் திட்டிவிட்டார்கள் அப்படின்றதுக்காகவே உடனடியாக நீதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்தாங்க அப்படின்னு வாய்மொழியாக அவர் திட்டினாலும் அது வயலன்ஸ் சொல்லியாச்சு. இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இது மாதிரி புகார் வந்த உடனே உடனடியாக தன்னுடைய தாய் இடத்தில் தான் சொல்லுறாங்க, பெற்றோர் இடத்தில் தான் சொல்றாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அவர் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதாவது இதற்கு இதுதான் வழிமுறை என்று அவர் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் சரியான நல்ல முதிர்ச்சியான பெரியவர்கள் இதை இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அதை ஈடுபடுத்தினார்கள் என்று சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சாதாரணமாக கலைந்து மீண்டும் அந்த வாழ்க்கை நடத்துவதற்கான வழிமுறையை ஏற்படுத்த முடியும். ஆனால் உணர்ச்சியின் அடிப்படையில் திடீரென்று காவல் நிலையத்திலிருந்து அழைக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கேயே பிரிவினை என்பது உதயமாகி விடுகிறது. இதுதான் இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த தீர்ப்பிலே முழுக்க இந்த வரதட்சணை கொடுமைக்காக மட்டும் சொல்லவில்லை, ஒரு காவல்துறை கைதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் கைது என்பதும் காவல்துறை என்பதும் தங்களுடைய செயல்பாடு என்பதும் இன்றைக்கும் 60 ஆண்டுகளுக்கு பிறகும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நியாயமாக இல்லை, முறையாக காவல்துறை செயல்படவில்லை. இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். வழக்குன்றது 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக நாம் தொடர்ந்து மேற்கோள் காட்டி வரக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் பேசக்கூடிய ஒரு பெண்ணை நீ இந்த பணம் வாங்கிட்டு வரணும், அது வரணும், அல்லது பெண் குழந்தை பிறக்க கூடாது, இன்னும் பல காரணங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை வாழ விடாம துரத்தி விடுறதும், எங்க அப்பா அம்மாவை பாத்துக்காம அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்காம பெண் தன்னோட அப்பா அம்மாவை அதிகமா பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதும் சமம். வீட்டுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது, சந்தேகத்துக்கிடமான முறையில பல்வேறு மரணங்கள் நடக்கிறது, மண்ணெண்ணெயில எரிஞ்சு போறது, இதுக்கு இணையானது இவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கலங்கிற அந்த மனவேதனைனா ஒரு பெண்ணோட உயிருக்கும் ஒரு ஆணுடைய மனநிலைக்கும் நம்ம வைக்கிற சமநிலை என்னன்னு பாருங்க. ரெண்டாவது, நம்ம சாதாரண பாக்குற இந்த குடும்ப அமைப்பை பத்தி சொல்றாரு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைங்க, அவங்க முதியோர் இல்லத்துல இருக்காங்க. இன்னொரு அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்தை, அவங்களும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க. ஆனா இந்த உலகமே அந்த ஒரே குழந்தைய பெத்த அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படுது. ஏன் தெரியுங்களா? அவங்க ஆம்பளை பையனை பெத்தவங்க.
பையனை பெத்த அப்பா அம்மா முதியோர் இல்லத்துக்கு போறது பத்தி தான் எல்லாருக்கும் கவலை. 4 பொண்ணை பெத்தவங்க ஒரு வீட்லயும் வாழ முடியாம முதியோர் இல்லத்துல இருக்கிற பத்தி இந்த நாட்டுல யாருமே பேசுறது இல்ல. அதே மாதிரிதான் நான் சொல்றது, பொய் வழக்குகள்ங்கிறது உண்டு, அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த பொய் வழக்குல கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு உடனே உச்ச நீதிமன்றத்தில இருந்து சாதாரண மனிதர் வரைக்கும் அதை பேசுறாங்களே. ஒரு புகார கொடுக்கவே முடியாம, நம்ம சென்னையில 2 வழக்கு சொல்றேன். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு போனாங்க. அந்த பையன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுச்சு. ஏமா உங்க அம்மா அப்பாட்ட சொல்லியா, நான் அப்பா அம்மாவை மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னு தினம் அந்த ஸ்டேஷனுக்கு போகுது. இப்படி எல்லாம் பண்றான், இப்படி எல்லாம் பண்றான்னு. அந்த பொண்ணு அந்த ஸ்டேஷன்ல, சரி போய் ஒரு குயர் பேப்பர் வாங்கிட்டு வா, பிரியாணி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, இப்படியே சொல்லி சொல்லி அந்த பெண் ஒரு நாள் வீட்டுக்கு போய் தீ குளிச்சிருச்சு, செத்து போயிடுச்சு. இப்ப வந்து அந்த கேஸ முடிச்சாகணுமே. என்னன்னு எஃப்ஐஆர் போட்டாங்க தெரியுமா? அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி போனாங்க, அவங்க அப்பா அம்மா ஏத்துக்கல, அதனால அந்த பொண்ணு தீ குளிச்சிருச்சுன்னு அவங்க அப்பா அம்மா மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அடிச்சு ரத்த கிளறியா ஒரு பெண் வந்து மண்டை உடைஞ்சு பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிற பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்புறதுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இல்ல. நீ சேர்ந்து போன அடுத்த நாள் உட்கார வச்சு அந்த கணவனையும் அந்த பொண்ணையும் வச்சு அடிச்சிரு, பேச்சு மூச்சு இல்லாத பொண்ணு கணவனோட சேர்ந்து போ அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்க இருக்கு. இத பத்தி யாரும் பேசுறது இல்ல. நீங்க வந்து சைவ சாப்பாடு சாப்பிடுறவா இருந்தா நீ வந்து ஆனந்த பவன்ல சாப்பாடு வாங்கிட்டு வா, நீ வந்து அசைவ சாப்பிடுற ஆளா இருந்தா பிரியாணி வாங்கிட்டு வா, இப்படியே 4 நாள் அலைஞ்சாதான் ஒரு புகாரை பதிவு பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்கு. இத பத்தி எந்த நீதிமன்றமும் பேசுறது இல்லைங்கிறதுதான் என்னோட வேதனை. இவங்க கவலைப்படுறதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், அது நடக்குது, அதை பத்தி பேசுங்க. ஆனா இத பத்தி ஏன் யாருமே பேசுறது இல்ல? அதாவது எக்ஸாஜரேஷன், இப்ப இவங்க சொல்றாங்க பொய் கம்ப்ளைண்ட், மிகைப்படுத்திய கம்ப்ளைண்ட்னு. சாதாரணமாக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ங்கிற முறையில் நான் சொல்றேன், நிறைய வழக்கு நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பெண்களுக்கு சாதாரணமாக அவர்கள் அன்பு செலுத்துபவர்களிடமிருந்து அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு நேச்சரான குணம், இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு அது தாயா இருந்தாலும் சரிதான், சகோதரியா இருந்தாலும் சரிதான், அது ஒய்ஃப், 3 பேருமே ஒரு ஆண் மீது தங்களுடைய உரிமை நிலைநாட்டுவதற்காக போராடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்றது அறிவியலா இல்ல உங்க உண்மை அனுபவத்தில் சொல்றேன், உண்மை அனுபவத்தில் சொல்றேன். எதனால எக்ஸாஜரேஷன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரணமாவே நம்ம சமூகத்துல என்னன்னா, மாமியாருனாவே அவன் கொடுமைப்படுத்துறவங்க தான், நாத்தனாருனாவே அவன் கொடுமைப்படுத்துறவங்க தான், மருமக வர்றானாவே வந்தவுடனே என் பையனை பிரிச்சு கொண்டு போயிருவா என்ன விட்டு அப்படின்னு மாமியாரோட எண்ணம். இது வந்து சமூகத்தில் புடம்போட்டு தான் இருக்கு. அதனால வரும்போதே சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சாதாரணமா வந்த பொண்ணு சின்ன ஒரு சிறு தவறு செய்தால் கூட அதை எக்ஸாஜரேட் பண்ணி அவ செய்யறதுக்கு தன்னுடைய மகன் வந்து நடைமுறை பிரித்து கொண்டு போவதற்காக செய்யற நடவடிக்கை என்று அதுக்கு ஒண்ணு மனசுல என்ன இருக்கோ அதற்கு சாதகமானதையே இவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி 3 பேருமே இருக்கிறதுனால இப்ப இவங்க என்ன பண்ண, இந்த பொண்ணு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட உள்ள கொடுமைகளை சொல்லும். அதே மாதிரி இந்த மாமியார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்க, மாமியாரும் சரி அந்த நாத்தனாரும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வந்த பொண்ணு அதை பண்ணது இதை பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இல்ல இது வந்து நீங்க பொதுவான சமூக பிரச்சனை சொல்றீங்க. பிரச்சனைக்கு இதுதான் விவாதம் என்பது இதுதான் காரணம். காவல் நிலையத்துல அவரும் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றவங்களும் போலீசாரை தான் குறை சொல்றாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதிடுறவங்களும் போலீஸுடைய அலட்சியத்தை தான் சொல்றாங்க. காரணத்தினாலதான் புகார்னு வந்த உடனே டக்குன்னு உடனே எஃப்ஐஆர் போட்டு பிடிச்சி உள்ள போட்ட கூடாதுங்கிறது தான் நான் சொல்றேன். எல்லா கம்ப்ளைண்ட்லயும் எக்ஸாஜரேஷன் இருக்கும். இந்த எக்ஸாஜரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொல்றேன், பதிவு செய்யப்படவில்லை என்றுதான் அவங்க சொன்னாங்க. நீங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு நீங்க சிஎஸ்ஆர் கொடுத்துறீங்க, நீங்க விசாரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. அவங்க பாட்டி மேல கொடுக்கட்டும், மாமியார் மேல கொடுக்கட்டும், உண்மை இருக்கிறதா என்று தெரிஞ்சு நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க இதை வந்து பயன்படுத்துகிறீர்கள். நேர்மையற்ற போலீசார் ஆதாயம் பெறுவதற்காக கைதை ஒரு ஆயுதமாக கை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. போலீஸ் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்கலுமே இப்படி எல்லா காவல் நிலையத்திலும் இப்படி நடந்து கொண்டு பேசக்கூடாது. இந்தியா முழுக்க இது சொல்றது அப்படி தவிர எங்கேயுமே தவறு செய்பவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிறாங்க. இங்க மட்டும் கிடையாது, எத்தனையோ குடும்பங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இப்ப அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டு அவங்களை பிரிச்சு வைக்காதீங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப மரியாதையோட நான் கேட்டுக்கிறேன்,
யாரும் உடனே எஃப்ஐஆர் போடுறது இல்ல சார். நீங்க முதல்ல புகாரை பதிவு செய்யுங்க. ரெண்டாவது நீங்க மார்க்கெட் கட்சியுடைய அந்த தீர்ப்பிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா அதுல கூட சொல்லிக்கிறது, இப்ப டவுரி ப்ரொஹிபிஷன் ஆபீசர்ஸ் வச்சு விசாரிச்சு அதுல வந்து பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகுதான் நீங்க அரெஸ்ட் பண்ணி, அது அல்ல விஷயம். நீங்க அந்த வரம்பு முறைகளை எல்லாம் தாண்டி செல்கிறீர்கள் என்பதுதான். இவர் பேசுகிற பொழுது சொன்னாரு, இந்த நீதிமன்றத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பு இதுதான். இந்த தீர்ப்புகளுக்கு அப்பாலும் பல விஷயங்கள் நடக்கிறது என்பதை இவர்கள் இருவருமே பார்க்க மறுக்கிறார்கள். இவங்க சொன்னாங்க 41,000 பெண்களை கைது பண்ணிருக்காங்கன்னு நீதிபதி சந்திரமௌலி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறதாக. ஆமா, உண்மைதான் சொல்லியிருக்காரு. ஆனா நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்துல எவ்வளவு பேர் வந்து மக்கள் தொகை என்ன 120, சரிபாதி பெண்கள் 60 கோடி பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுல வெறும் 41,000 பேர் தான் கைது வந்திருக்கிறது. அப்படின்னா இவர்களும் குற்றம் இழைத்திருப்பார்கள் என்று பார்க்க வேண்டிய நீதிபதி தன்னுடைய பார்வை கோளாறால் இப்படி ஒரு தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 41 திருத்தப்படுகின்ற பொழுது சட்ட ஆணையம் 2001ஆம் ஆண்டு கொடுத்த ஒரு அறிவுறுத்தலின்படி நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. என்னவென்று சொன்னால் அது காவல்துறை தொடர்பானது. இது இந்த நமது இந்த பிரச்சனை விட்டுட்டு நான் சொல்றேன், கைது நடவடிக்கை என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு காவல்துறையிடம் வழங்கப்படுகிறது. என்ன செய்கிறார்கள் தமிழக காவல்துறை அல்லது இந்திய காவல்துறை என்றால், முதலில் கைது பிறகு விசாரணை. அது செய்யக்கூடாது. முதலில் அடிப்படையை விசாரித்து மூகாந்திரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்து பிறகு கைது. இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே இந்த கைது நடவடிக்கை முறைப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்தில் சொல்லி இருக்கக்கூடிய நடைமுறைகளை இவர்கள் பின்பற்றினால் போதும். இந்த தீர்ப்பை தூக்கி ஓரமாக வைத்து விடுவோம், அது தேவையில்லை. ஆனால் அந்த 41 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை காவல்துறை பின்பற்றுவதில்லை, அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் இந்த தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது ஏதோ இந்த தீர்ப்பு என்பது ஏதோ சட்டத்திற்கு விரோதமாகவோ அல்லது யதார்த்தத்துக்கு விரோதமாகவோ நீதிபதிகள் எழுதிவிட்டார்கள் என்பது அர்த்தமல்ல. நீங்கள் கைது செய்யுங்கள், செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே சமயம் கைது செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்பதையும் நீ பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி, நீதிபதியிடம் ஆஜர் செய்கின்ற பொழுது நீதிபதியும் சொல்லுகிறார்கள், அவருக்கும் நிபந்தனை சொல்லியிருக்காரு. என்னன்னா அடிப்படை பிரச்சனைக்கு வரலாம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம்ன்றது 1961 வருகிறது. அந்த சட்டத்திற்கு 50 வயதுக்கு மேல ஆயிட்டது. இந்த நாட்டில் 50 ஆண்டு காலமாக இந்த சட்டம் இருந்தும், நீங்க சொல்றது மாதிரி எக்ஸஸ் இருந்தும், இந்த சட்டம் கடுமையான சட்டம், இதுல புகார் கொடுத்துட்டாங்கன்னா ஜாமீன்லேயே வெளிவர முடியாத அளவுக்கு ஒரு கைது செஞ்சிருவாங்க, குடும்ப மானம் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்னு அஞ்சு இந்தியால தமிழ்நாட்டில் வரதட்சணை ஒழிந்து விட்டது, வரதட்சணையின் பேரால பெண்களுக்கு கொடுமை நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க சொல்றது நிறைய பேர் இன்னும் கொடுமை அனுபவித்துக் கொண்டு காவல் நிலையமே செல்லாமல் இதுதான் என் தலையெழுத்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சகோதரி அவங்க சகோதரி சொன்னாங்க, காவல் நிலையத்திற்கு சென்றால் முறையாக வழக்கை பதிவு செய்வதும் விசாரணை செய்வதும் இல்லை என்று சொல்கிறார். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக இவங்க சொல்றது மாதிரி எல்லாம் உடனே காவல் நிலையத்துல நடவடிக்கை எடுக்காமலாம் இருக்க முடியாதுங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து புகார் கொடுக்க வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டு கொண்டாந்து என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சார் கேட்டுக்கள் இல்லாம உடனே கொண்டாந்து என்ன கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டிட்டு நான் கோர்ட்ல பாத்துக்கிறோன்னு போயிட்டா என்ன சொல்லுவாங்க, என்ன அவசரப்பட்டீங்க, உங்களை 2 பேரும் சேர்த்து வைக்க கூடாதான்னு கேட்பாங்க. இதே கேள்வி கேட்பாங்க. என்ன சார் நாங்க வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன, சேர்த்து வைக்கதான்னு சொன்னோம், ஏன் நீங்க அவசரப்பட்டு உடனே கொண்டாந்து அவனை கொண்டாந்து அடிச்சுட்டீங்க, இப்ப அதனால தவறு. அதாவது அவனை கொண்டாந்து அடிக்க சொல்லி நாங்க சொல்லல, இல்ல அவனை கொண்டாந்து அடிச்சிட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. சோ முறையற்ற செயல்களிலே காவல்துறையினர் இறங்கினார் என்பதை இங்க ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா நாங்க யாரும் அடிக்க சொல்லல, கூப்பிட்டு விசாரிங்கன்னு தான் சொல்றோம். நான் சொல்றது கேளுங்க, உடனே ஒரு இது சொன்ன உடனே அதை பிடிச்சு கூடாது. வார்த்தை சொல்றது நீங்க தானே. இப்ப கொண்டாந்து கேக்குறோம், கொண்டாந்து விசாரிக்கிறோம். எந்தூசியாசம் எல்லா வழக்குலயும் காட்டுறாங்களா, எல்லாரும் குடுக்குற புகார்லயும் காட்டுறாங்களா? பார்த்தோம்ல ஒருத்தர் எந்தூசியாசத்துல வாயில துப்பாக்கி வச்சதை பார்த்தோம்ல, ஓவர் எந்தூசியாசம். அது எல்லா இடத்துலயும் எந்தூசியாசம் இருக்குங்க. அதாவது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கொடுத்தவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி செயல்படுறது இல்ல. எல்லா வழக்குகளும் எந்தூசியாசம் தான் இப்ப என்கவுண்டர்ல காரணம். நான் எந்தூசியாசம் தான், அந்த எந்தூசியாசம் இல்லைன்னு சொன்னாலும் குறை சொல்லுவீங்க, எந்தூசியாசம் இருந்தாலும் குறை சொல்லுவீங்க. காவல்துறைங்கிறது எப்பவுமே பிரிக் பேட்ஸுக்கு டார்கெட். நான் வேலை செய்தாலும் வேலை செஞ்சா இது பொதுவா மற்ற 3 பேரும் வழக்கறிஞர்கள் இயல்பாவே இதே இவங்க தான் அக்கௌண்ட்ல ஏன் நின்னவனே ஏங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறவங்களும் இவங்க தான். அதாவது நாங்க வந்து நாங்களா அரெஸ்ட் பண்ணல, இருங்க ரிமாண்ட் சரியான வழக்குல அரெஸ்ட் பண்ணுங்க, தவறான வழக்குல அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், அதத்தானே நீதிபதி சொல்லிருக்காங்க. ரிமாண்ட் ரிப்போர்ட்ட கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்ட கொடுக்கும்போது பாக்குறாரு, எஃப்ஐஆர் மட்டும் பாக்குறது இல்ல, எஃப்ஐஆருக்கு பின்னாடி ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். யாராவது ஒருவர் இந்த எஃப்ஐஆர் கராபரேட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்.
ஆமா வாஸ்தவம் தான் எஃப்ஐஆர்ல கொடுத்திருக்கபடி இந்த பெண் வந்து கொடுமைப்படுத்துறது உண்மை என்று இருந்தால் தான் அவர் ரிமாண்ட் பண்ணுவார் தவிர வெறும் எஃப்ஐஆர் வச்சுட்டு நான் ரிமாண்ட் அளவுல நிக்க வேண்டாம். இந்த ஒரு விடுதலை ஆகுறாங்கன்னு வச்சுக்கல, இப்ப 15% வழக்கு தான் தண்டனையில போகுது. 85% வந்து நிரபராதிகள் விடுதலை ஆயிடுறாங்க. அப்போ 85% வழக்குகள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணம்? அடிப்படையிலே புகார் பொய் என்பதா? 85% வழக்குகள்ல விடுதலை ஆகிறவங்க எல்லாம் நிரபராதிகள்னு அர்த்தம் இல்ல. இந்த 85% வழக்குல ஒரு 30% பொய் வழக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் வந்து மறுக்கல. விடுதலை ஆகிறது எப்படி ஆகும்னு சொன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுங்கும் போதே அது ஒரு அவசரப்பட்ட நடவடிக்கையா இருக்கிறது சில வழக்குல தான். தவிர்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுங்கிறது சிலன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கறாங்க, அவ்வளவுதான். இதுதான் இப்போ எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் வச்சு நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு என்ன அக்கறை? இவங்க கூண்ட்லேயர் என்ன சொல்றாங்க? எல்லாம் வாசம் தான். இருங்க, எல்லாம் வாசம் தான். பார்ட்டி ரெண்டு பேரும் சமரசமா போனா எஃப்ஐஆர் எழுதி கொடுத்த இருங்க நான் சொல்றேன். எஃப்ஐஆர் எழுதி கொடுத்த பெண்ணே வந்து கூண்ட்லேயர் என்ன சொல்லணும்? எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த கடைசியில போடுற கையெழுத்து என் கையெழுத்து இல்ல, வெள்ளை பேப்பரை காட்டினா கையெழுத்து போட்டேன்னு பொண்டாட்டி சொல்லிட்டு இறங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அவர் ஜட்ஜ்மென்ட்ல எங்களுக்கு இன்னொரு விஷயம், ஒரு வழக்கு நடந்து முடிகிற பொழுது காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க தீர்மானம் பண்ணிட்டு வாங்க, தீர்மானம் பண்ணிட்டு வாங்க. நாங்க பண்ணா அத கட்ட பஞ்சாயத்துங்கறீங்க, நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, அது காம்ப்ரமைஸ். அதாவது இவங்க கவலை வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறத பத்தி இல்ல. ஒண்ணு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண அதை முறையா பண்ணணும். அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. கோர்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் மெமோ கொடுக்குதா? ஏன் அந்த மேட்டர்ல காம்ப்ரமைஸ் ஆனாங்க? நீங்க எப்படி எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு உங்களுக்கு என்ன சார்ஜ் மெமோ கொடுத்தாங்க? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.